இப்படி இருக்க ஒரு இமேஜை இந்த மாதிரி எப்படி கலர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் வைப்போம். இது கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த இமேஜை எடிட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு நான் ஃபோட்டோஷாப்பில் இருக்க கேமரா ஆரை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து கேமரா ஆரை ஓப்பன் பண்ணிப்போம். அதுக்கு இந்த ஃபில்ட்ரு பண்ணி போய்க்கிங்க. ஃபில்ட்ரு பண்ணல இங்கே கேமரா ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க இமேஜ் வந்து கேமரா ஆரில் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ இது கேமரா ஆரில் இருந்துச்சு. நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனிச்சுக்கணும். அது என்னென்னா, இந்த இமேஜில் எது வந்து சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்படி பிளான் பண்ணிவிட்டு பண்ணுறப்ப இங்கே என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஐடியா வரும். அப்படி இல்லை, எந்த ஐடியா இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து அது கரெக்டான அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த இமேஜ் வந்து என்ன கலர் டோனில் எந்த கலர் டோன் வச்சா நல்லாயிருக்கும், அதில் கான்ட்ராஸ்ட் எவ்வளோ வைக்கணும், எக்ஸ்போசர் எவ்வளோ வைக்கணும், எக்ஸ்போசர் அந்த இமேஜில் கரெக்டாக தான் இருக்கா, அண்டராக இருக்கா, இல்லை கூட இருக்கா, அதிகமாக இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே பார்த்து அந்த இமேஜை அனலைஸ் பண்ணி ஒரு ஐடியாவோட பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எதிர்பார்க்க ரிசல்ட்டை வந்து ஈஸியாக கொடுக்கலாம், டக்குன்னு கிடச்சிரும். அதேமாதிரி நம்மளால் ஒரு பெஸ்ட்டான அவுட்புட்டு கொடுக்க முடியும். அது இல்லாமல் நம்ம ரேண்டமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இருந்தோம் அப்படின்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறத விட நம்மளால் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு அவுட்புட்டாக கொடுக்க முடியாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு டோனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டோனை கொண்டு வருவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். அந்த டோன் ஓகேனா அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ரீசெட் பண்ணிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த இமேஜில் வந்து நான் வந்து இதுதான் சப்ஜெக்ட், இப்போ இவங்க தான் சப்ஜெக்ட்டு. ஸோ இவங்களை வந்து அந்த இமேஜ் பார்த்தோன்னே ஃபோக்கஸ் வந்து இவங்க மேலே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கலர் டோனும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த இமேஜில் வந்து நிறைய வந்து ரெட் டோன்ஸும் ஆரஞ்சும் இருக்குது. ஓவராலாக ப்ரௌன் டோன் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் அந்த ப்ரௌன் டோனையே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி ஒரு சினிமாட்டிக் லுக்கில் வந்து அதை நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், லைட்டுன்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜில் எக்ஸ்போசர் இதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. இதில் ரொம்ப பெருசாக இந்த லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மினிமமாக பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் இவ்வளோ வச்சுக்கிறேன். ஷேடோஸை கொஞ்சம் இவ்வளோ அதிகம் பண்ணிக்கிறேன். பிளாக்ஸை நான் வந்து ஒரு 8 வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எனக்கு போதும்னு தோணுது. ஓகே, அது இமேஜுக்கு பொறுத்தவரை மாறும். ஒரு வேளை அண்டராக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி இந்த இமேஜ் எக்ஸ்போசர்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் மினிமமாக எனக்கு தேவையானது பண்ணிக்கிட்டேன் நான். அடுத்தது கலர்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ப்ரௌன் டோனில் கொண்டு வர போகிறேன்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் எல்லோ ஏற்றிக்கிறேன். ஏன்னா எல்லோவும் அந்த ப்ரௌன் டோன் கொண்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதேமாதிரி டிண்ட்டும் வந்து டிண்ட்டில் வந்து அந்த மெஜந்தாவை கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஒரு 6 வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இது போதும். பாருங்கள், சின்னதாக ஒரு கலர் பஃப் கொடுத்துருக்கேன். அடுத்தது எஃபெக்டில் வந்து இந்த டெக்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்சரை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும் நமக்கு இமேஜில். டெக்ஸ்சரை இது பண்ணுறப்ப பாருங்கள் ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கிது. அதேமாதிரி கிளாரிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு ஷார்ப்னஸும் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். அதேமாதிரி அந்த கான்ட்ராஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரெக்டாக பண்ணணும். அந்த கிளாரிட்டி மட்டும் அதிகம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்க்க நல்லா இருக்காது, ரொம்ப எடிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கரெக்டாக பார்த்தோன்னு தெரியும் அந்த நேச்சுரலிட்டி எந்த இடத்துல அந்த நேச்சுரல் இது மாறுதோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும். எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. பாருங்க, ஓகேவா? இது கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து கர்வ்ஸில் வந்து எப்போவுமே வந்து இந்த பாயிண்ட் கர்வ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அது பக்கத்தில் பேராமெட்ரிக் கர்வ்னு இருக்கும், அது யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட் கர்வில் என்ன ஆகுனா, நம்ம மேனுவலாக அந்த ஹைலைட்டு மிட்டோனு அந்த ஷேடோஸ்லாம் நம்ம பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பேராமெட்ரிக் இது பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களே இந்த ஹைலைட்டு லைட்ஸு டார்க்கு இதெல்லாம் ஷேடோஸ்ன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம ஹைலைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லைட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டார்க்னஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஷேடோஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் அதேமாதிரி கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ என்னென்னா, இந்த இடத்துல எனக்கு லைட் அதிகமாக வேணுமா கம்மியாக வேணும்னா அந்த இமேஜை பார்த்து நான் பதிவு பண்ணணும்.
இப்போ ஆல்ரெடி பாருங்கள் இதில் வந்து இந்த இமேஜில் பியூட்டி வந்து அந்த அவங்க மேலே போட்டிருக்க இந்த சின்னதாக வந்திருக்குல்ல அந்த சைட்லேருந்து வந்திருக்க இந்த லைட்டு தான். அந்த லைட் வந்திருக்கு. இந்த லைட் வந்து இந்த பாடியிலாம் அப்படி அழகாக போட்டிருக்கு. அதனால அவங்க பாடி ஷேப்ஸு அந்த சைட்லேருந்து வர சைடு வியூலாம் நல்லாவே வந்து இதில் தெரியுது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து லைட்டை வந்து நான் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன், ஹைலைட் அதிகம் பண்ணிக்கிறேன், அதேமாதிரி லைட்டையும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். இப்போ டார்க்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த டெப்த்து கிடைக்கும் கொஞ்சம், அதனால் பண்ணிக்கிறேன். ஷேடோஸை கொஞ்சம் ரிவீல் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இதில் இந்த RGB சேனல் இருக்கும், ரெட்டு க்ரீனு ப்ளூ சேனல் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ரெட் சேனலில் ஹைலைட்டில் கொஞ்சம் ரெட் ஏற்றுங்க, ஷேடோஸில் கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள், இந்த கலர் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். அடுத்தது க்ரீன் சேனலுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. அதேமாரி ப்ளூ சேனலை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இமேஜ் பாருங்கள், இமேஜ் ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்திருக்கும். ஸோ அது ஒன்றும் பயப்பட வேணாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் இந்த பேராமெட்ரிக் கர்வ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்கு, டார்க்னஸ்ஸாக தானே இருக்குது. ஸோ டார்க்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்தளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம கொஞ்சம் எஃபெக்டில் போய்ட்டு எஃபெக்ட் பண்ணல போய்ட்டு இந்த கான்ட்ராஸ்ட்டையும் கிளாரிட்டியும் கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கிறேன், இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு ஓகே. இப்போ அடுத்து அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரே டோனாக கொண்டு வருவோம், அதாவது ப்ரௌன் டோன் சொன்னால, அதனால் அந்த ஒரே மாதிரி ப்ரௌன் டோன் கொண்டு வரணும். அது என்ன பண்ணேன்னா, கலர் மிக்சர் வைக்கிறேன். அதில் வந்து எல்லோ சூஸ் பண்ணிக்கிட்டு எல்லோவை கொஞ்சம் மைனஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணுறப்ப எல்லோ வந்து கொஞ்சம் ப்ரௌன் டோனுக்கு மாறும். அதேமாதிரி ஆரஞ்சையும் அதே மாதிரி பண்ணுறேன். அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டீசேச்சுரேட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெட்டையும் அதேமாதிரி மாற்றிக்கிறேன், இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் அந்த எல்லோவெலாம் கொஞ்சம் ஒரே மாதிரி டோனில் கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேவா, அடுத்ததாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இவங்க மேலே இருக்க கலர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அதே இந்த ஷேடோஸ் ஹைலைட்லேயும் அந்த அதே டோன் கொண்டு வரப்போ தான் ஓவராலாக இமேஜ் பார்க்கறதுக்கு அந்த கலர் கேடான அளவுக்கு நல்லாவே கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, அந்த கலர் கேடில் ஷேடோஸை இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்த ஷேடோஸை கிளிக் பண்ணிங்க. இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் வார்ம் டோன் அப்ளை பண்ணுங்கள், வச்சுட்டு சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இமேஜை பார்த்துட்டே பண்ணுங்கள் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத. நான் அப்படி இமேஜை ஓப்பன் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இதோட படிக்கிறேன். அடுத்தது இங்கே பாருங்கள், மிட் டோன்ஸ் இருக்கும், மிட் டோன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதேமாரி அதில் வார்ம் டோனை கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். ஹைலைட் இருக்கும், ஹைலைட்டை மட்டும் கொஞ்சம் அந்த மெஜந்தா இருக்கிற மாதிரி இந்த சைடு அப்ளை பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இந்த இடத்துல. இது ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு ஆள் பிஃபோர் ஆஃப்டர் அந்த கலர் டோன் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிட்டு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, இந்த கேலிப்ரேஷன் எடுத்துக்கிறேன். கேலிப்ரேஷனை ரெட்டை கொஞ்சம் எல்லோவாக மாற்றிக்கிறேன். ஏன் எல்லோவாக மாற்றுறேன்னா, இங்கே பாருங்கள், என்ன இருந்தாலும் அந்த அவங்க மேலே சந்தனம்லாம் தடையிருக்காங்கல்ல, ஸோ அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லோவாக மாற்றிக்கிறேன். அந்த ரெட்டை இவ்வளோ வச்சுக்கிறேன். அதேமாதிரி க்ரீன் ப்ரைமரியை நான் இவ்வளோ வச்சுக்கிறேன், மைனஸ் பண்ணிக்கிறேன், -5 வச்சுக்கிட்டு. எதுவும் எதுக்கு பண்ணுறேன்னா, அந்த எல்லோ டோனும் அதாவது ப்ரௌன் டோனும் இருக்கணும், அதேமாரி அவங்க மேலே சந்தனம் தடையிருக்காங்களே அதுவும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் இதை பண்ணுறேன். அதேமாரி ப்ளூ ப்ரைமரியில் போய்ட்டு ஒரு 12 வச்சுக்கிறேன். ஓகே, பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிரேடியன்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த ப்ளூ டோன் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ சப்ஜெக்டில் இருக்க டோன் ஓகே. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த ஸ்கையில் பாருங்கள், ஸ்கை வந்து ஒரே லெவலாக இல்லை. ஒன்று ப்ளூ கலர் இந்த இடத்துல இருக்க அந்த ப்ளூ வந்து ஓவராலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா அதையும் ஒயிட்டாக மாற்றிட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, அதுக்கேற்ற மாதிரி அதை நான் மாற்ற போகிறேன். என்ன பண்ணுறேன்னா,
ஓவராலாக இந்த 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 ஏரியாவில் இருக்கிறதவே வந்து இங்கேயே கொண்டு வந்துட்டேன்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் மேலே கொஞ்சம் லுக் அதிகமாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்குது. ஓகேவா? அதனால் நான் இந்த இடத்தையும் அதேமாதிரி மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் மாஸ்கிங்கில் போய்ட்டு செலக்ட் ஸ்கைன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஸ்கை செலக்ட் ஆகிட்டு இப்போ என்னென்னா எனக்கு வந்து இந்த ஏரியா வேணாம். எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஏரியாக்குள்ளே தான் நடக்க போகுது. இந்த ஏரியாவில் எனக்கு தேவையில்லை. இந்த இடம் தேவையில்லாமல் அப்படியே ஆகும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணேன்னா. ஸோ மறுபடியும் முதல்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏரியா மட்டும் தான் எனக்கு வேணும், இது வேணாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஸ்கை செலக்ட் பண்ணிட்டோமா, செலக்ட் பண்ண பிறகு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள். இந்த டாட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இன்டர்செக்ட் மாஸ்க்குன்னு இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா, ஒரு செலெக்ஷனுக்குள்ளே ஒரு செலெக்ஷன் பண்ணுறது தான் வந்து இன்டர்செக்ட் மாஸ்க்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்கை செலக்ட் பண்ணியிருக்கோமா, அந்த ஸ்கைக்குள்ளே இங்கே இருக்கிற ஏதாவது நம்ம அப்ளை பண்ணலாம். அதை பார்த்து லீனியர் கிரேட் எடுத்துட்டேன்னா இப்போ இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்கைக்குள்ளே அந்த லீனியர் கிரேடியன் வந்து அப்ளை ஆகும். இது வேற எங்கேயும் அப்ளை ஆகாது. பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்கைக்குள்ளே மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகேவா? அதனால தான் பண்ணுறேன். இப்போ எனக்கு பர்டிகுலராக அந்த இடம் வேணும்னா இப்போ இந்த ஆப்ஷனை வச்சு நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைட்டில் போய்ட்டு எக்ஸ்போசரை கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன், கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், பிளாக்ஸை கொஞ்சம் இது கொண்டு வந்துக்கிறேன். எதுக்குன்னா அப்போ தான் அந்த இங்கே இருக்க ஈவனான டோன் வரும் இருக்கிறதுனால நான் அதை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஓவராலாக ஸ்கை நல்லா ஈவனாக இருக்கிறதுனால இவங்க மேலே சப்ஜெக்ட் மேலே என்ன அட்ராக்ஷன் அதிகமாக போகுது. ஸோ அதனால் நான் அதை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ஓவராலாக பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பாருங்கள், இந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வந்துருக்குன்ட்டு. ஒரு சிம்பிளான ஒரு கலர் கிரேடு தான், ஆனால் இமேஜோட லுக்கே வந்து வேறு மாதிரி மாற்றிட்டு ஒரு சினிமாட்டிக் லுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஃபைனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் இந்த கிரைன்ஸ் அப்ளை பண்ணோன்னா அது ஒரு ஃபிலிம் லுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த கிரைன்ஸை மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது புரியும் புதுசாக எதாவது சொல்லிக் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.